பங்கமேன் சில வாரங்களுக்கு முன்பு நான் ராயல் ரம்பிளை வின் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ராயல் ரம்பிள் வின் பண்ணுற நிலைமைக்கு கிட்ட வரைக்கும் போயிட்டேன். ஆனால் ராயல் ரம்பிள் வின் பண்ணலை. ஆனால் ராயல் ரம்பிள் வின் பண்ண ஜெய் ஈசோ மீது எனக்கு எந்தவித கோபமுமே இல்லை. ஏன்னா அவன் ஒரு நல்ல நண்பர். அதனால் அவன் வின் பண்ணதை பற்றி நான் கவலைப்படலை, நான் சந்தோஷம்தான் படுறேன். ஆனால் இப்போ ஜெய் ஈசோ பார்த்தீங்கன்னா கந்தரை நான் மோத போகிறேன் அப்படின்றத அவன் தெளிவுபட சொல்லிட்டான். அதனால் இந்த எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் நான் ஜெயிச்சு கோடி ரோட்ஸை ரெசல்மேனியாவில் சந்திக்க போகிறேன். நான் ஏற்கனவே கோடி ரோட்ஸில் சொல்லியிருந்தேன், நான் உன்னை பின்மடிக்கு அடிக்க மாட்டேன், பின் முதுகுல குத்த மாட்டேன், உன்னை நேருக்கு நேர் சந்திப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்சு நான் கோடி ரோட்ஸ் வீட்டில் இருந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்க கோடி ரோட்ஸ் நான் உன்னை ரெசல்மேனியாவில் சந்திப்பேன். இந்த எலிமினேஷன் சேம்பரில் யார் யார் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஜான்சினா அவன் எதுக்கு எலிமினேஷன் சேம்பர் தகுதி மேட்ச்சு குவாலிஃபிகேஷன் மேட்சே விளையாடாமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வராறான். அவன் தப்பு பண்ணிட்டான். எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சு குவாலிஃபிகேஷன் மேட்ச் விளையாடலைனாலும் அவன் எலிமினேஷன் சேம்பரில் இருந்ததே தப்பு. ஏன்னா நான் ஒரு பயங்கரமான மேட்ச் செமிசைனை தோக்கடிச்சு நான் எலிமினேஷன் சேம்பர் வந்திருக்கேன். அதனால ஜான்சினா நீ அங்கே இருந்துக்கோ, ஆனால் உன்னை நான் துவம்சம் பண்ண போகிறது உறுதி. ட்ரீம் மெக்கென்ட்ரி அவன் ராவில் இருந்துட்டு பயந்து ஓடி போய் ஸ்மாக்டவுனுக்கு போயிட்டு அங்கே போய் அவன் இப்போ குவாலிஃபை ஆகியிருக்கான். அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதுக்கப்புறம் அவன் கையில் கிடச்சாலும் அவனை துவம்சம் பண்ணாமல் விட மாட்டான். ஏன்னா அவனை என்னை பழி தீக்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் செத்ரோயின்ஸ் அவனாம் வந்தாலே எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபின்பாலரோட ஃபஸ்ட்டு அவங்க குவாலிஃபிகேஷன் மேட்சை ஜெயிக்கணும். ஃபின்பாலர் வருவானா, அவனும் வந்தாலும் பரவாயில்ல, அவனெல்லாம் அடித்து துவம்சம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் தான் இந்த ரெசல்மேனியா யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா எனக்காக மட்டும்தான். இந்த ரெசல்மேனியாவில் 2 வார்த்தை தான் ஒழிக்க போகுது. ஒன்று CM பங்க்ன்ற வார்த்தை மட்டும்தான் ஒழிக்க போகுது. வேற எதுவுமே இந்த ரெசல்மேனியாவில் ஒழிக்காது. ஏன்னா வின் பண்ண போகிறது நான் மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுத்தோன்னே அங்கே லோகன் பால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக லோகன் பால் வருகிறார். பூ 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 நீ பேசுறதை கேட்கலடா, சத்தமாக பேசு. உன்னை ஆடியன்ஸ்லாம் டாமினிக் மிஸ்ட்ரியோ நினச்சிட்டாங்க, அதான் உன்னை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்னமோ பெருசாக ஜெயிச்சிருவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற CM பங்க். உன்னை ராயல் ரம்பிளை எலிமினேட் பண்ணதே நான் தான், அதை மறந்துடாத. அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நீ முதல்ல ஜெயிச்சு வா, அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பரில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு நீ ஜெயிக்க போகிறதுக்கு முன்னாடி நீ சந்திக்க வேண்டிய ஒரே வார்த்தை 619 அவரை முடிக்கணும். உனக்கு முன்பே அவன் உன்னை முடிச்சிருவான். பார்க்கலாம் நீ ஜெயிச்சா.